அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் குரூப் 4 எக்ஸாமில் 170 எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஈஸினா எல்லாரும் எடுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. நான் சொல்ல போகிற இந்த 5 ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஈஸியாக அதை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க அது என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதுபோல் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு குரூப் 4 எக்ஸாம். ஓகேங்களா? உங்களுக்கு 200 வினாக்கள் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் நம்மளுடைய டார்கெட்டாக நம்ம 170 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு ரூட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா படிப்பு அப்படிங்கிறது ஒன்று. ஓகேங்களா? அடுத்தது ஒழுக்கம், அடுத்தது பயிற்சி. ஸோ இதில் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் உங்களுடைய படிப்பையும் சரி உங்களுடைய பயிற்சியையும் சரி தொடர்ந்து பண்ண வைக்கும். அதனால் ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அதை மூணையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் ஒரு 3 மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேவா? அதுக்குள்ளே இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய வெற்றியை எளிதாக உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ 5 செயல்பாடுகள் அப்படின்னா ஒவ்வொரு செயல்பாட்டோட விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த 5 செயல்பாடு உங்கள் வாழ்வை எப்படி மாற்றும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல புதிய பாடத்திட்டம். டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 4. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. அடுத்தது வேர் டு ஸ்டடியை பற்றி பார்ப்போம். சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல், அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேர் டு ஸ்டடினாலே எங்கே படிக்கிறது தான். பட் வேறு ஏதாவது அதர் சோர்ஸ் படிக்கணுமா அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது தினசரி திட்டமிடல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், இதில் வந்து ஆஃப்லைன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆன்லைன்லாம் இருக்கலாம் அல்லது ஆஃப்லைன்லேயும் டெஸ்ட் பேட்ச் போடலாம். ஸோ மினிமம் 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதற்குண்டான விளக்கம் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம 1 by 1 பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ என்ன இருக்கணும் நம்மக்கிட்ட? படிப்பு, அதை கண்டினியூவாக பண்ணுற ஒழுக்கம், அடுத்தது பயிற்சி. அதுக்கு தான் 100% வெற்றி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 4, அதுதான். ஏன்னா டாப்பிக்கே நம்மளுக்கு குரூப் 4 தான். அதனால் குரூப் 4 பற்றியே பேசிடுவோம். ஸோ குரூப் 4 எக்ஸாமோட சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 2 பார்ட்டு. ஓகேங்களா? எப்போதும் போல தான் தமிழ் ஒரு பார்ட்டும் ஜிஎஸ் ஒரு பார்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ தமிழில் முன்னெல்லாம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு இலக்கணம் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. 85% இலக்கணமும் ஒரு 15% வந்து நார்மலான செய்யுள், உரைநடை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த தமிழை விட்டுருங்க. ஓகே, அடுத்து ஜிஎஸ் இருக்குது. ஸோ ஜிஎஸ்சில் மொத்தம் 6 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? தமிழில் அழகு 7 அழகுகள் இருக்குது. ஜிஎஸ்சில் 6 யூனிட் இருக்குது. சயின்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புவியியல் இருக்குது. அடுத்தது ஹிஸ்ட்ரி இருக்குது. அடுத்தது உங்களுக்கு பாலிட்டி இருக்குது. அடுத்தது எக்கனாமி வரும். அதுக்கப்புறம் தான் கல்ச்சர், தமிழ்நாட்டோட கல்ச்சர்ஸ். ஓகேங்களா? இது வந்துடும். ஸோ இதுதான் பேசிக்கான யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே இருக்கிற 200 கொஷின்ஸ். இதில் நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த போர்ஷன் படிங்க, இந்த போர்ஷன் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட இந்த 4 வருஷம், ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலே நம்ம யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய மாணவர்களை அரசு அதிகாரியாக உருவாக்கியிருக்கோம். ஸோ என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா மார்க்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? ஸோ இதை படிக்கணும் அதை படிக்கணும் அப்படிங்கிறத விட எங்கெங்கெல்லாம் உங்களால் முடியுதோ அந்தந்த இடத்துலேருந்து மார்க்ஸை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் எப்போதுமே. ஸோ தெரியாத ஒன்றை கற்றுக்கணும், அதில் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு தான் நான் அடுத்த போர்ஷனை படிப்பேன் அப்படிங்கிறத விட எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் படித்து முதல்ல நான் மார்க் எடுத்துப்பேன். ஏன்னா நமக்கு 170 எடுத்தால் வேலை. புரியுதுங்களா சொல்கிறது? 200 கொஷினுக்கு 200க்கு 200 எடுத்தால் தான் வேலை கிடையாது. ஒரு 165 160 போட்டாலே வேலை கிடைக்கும். அது வந்து இடஒதுக்கீடுபடி. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கை பொறுக்கணும். எந்த அளவுக்கு நான் சீக்கிரம் பொறுக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு வேலை. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பொறுக்கியாக நம்ம வந்து இருந்தால் தான் வேலையை அச்சீவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நான் தரமாக படிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த லெவலுக்கு வரும். ஓகேவா? ஸோ அதனால் மார்க்ஸை பொறுக்க கற்றுக்கணும். முதல்ல நம்ம அப்படி எப்படி பொறுக்குவோம்? யூனிட் 6ல் 20 மார்க்ஸ் ஜிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஓகேவா?
யூனிட் 5ல் ஒரு 20. அடுத்தது யூனிட் 3க்கு போனீங்கன்னா, யூனிட் 4க்கு போனீங்கன்னா ஒரு 15 இருக்குமா. அடுத்து அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா ஒரு 10 இருக்குமா ஹிஸ்ட்ரியில். அப்படியே கீழே இறங்குனா புவியியல் ஒரு 5 இருக்கா, சயின்ஸில் ஒரு 5 இருக்குது. ஸோ இப்போ எப்படி மார்க்கை பொறுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கல்ச்சர்ஸ் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி. ஸோ என்னென்னலாம் நம்ம வந்து ரிலேட்டடாக ஆல்ரெடி நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்போம். ஸோ அதில் வந்து ஈஸியாக கெதர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்ஸை கெதர் பண்ணணும். இப்போ மேக்ஸு ஜிஎஸ்சில் 75 விட்ருங்க, அடுத்து ஒரு 25 வருதா. இப்போ இந்த 25ல் தெரியாத ஒரு போர்ஷனை, இப்போ சுருக்குக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கஷ்டமான ஒரு போர்ஷன் இருக்குது உங்களுக்கு மேக்ஸில் அப்படின்னா, அதை முக்கிய அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட ஈஸியான போர்ஷன். ஏன்னா இப்போ உங்களுக்கு மேக்ஸு 10 கொஷின் தான். ஸோ அப்போ ஈஸியான போர்ஷன்ஸ் என்னவோ அதை பார்த்து அதை முதல்ல ஒரு 7-8 கவர் பண்ணிட்டா, அந்த தெரியாத 2 விட்டுட்டு போனால் கூட பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ அவ்வளோதான், மார்க்ஸை பொறுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் புதிய பாடத்திட்டத்தை நம்ம பார்த்தது. ஓகேவா? வேர் டு ஸ்டடி எல்லா சேனல்லையுமே வீடியோ போட்டிருப்பாங்க, எல்லா சேனல்லையுமே வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்லையும் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவோட பிடிஎஃப் நம்ம ஆல்ரெடி டெலகிராமில் கொடுத்துட்டோம். உங்களுக்கு டெலகிராம் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இனியும் கொடுக்க போகிறோம். தேவைப்படுறவங்க அதை போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வேர் டு ஸ்டடியும் அங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன லெசனை எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதில் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, வேர் டு ஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்திய அரசியலமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 11th இந்த லெசன் படிக்கணும், 12th இந்த லெசன் படிக்கணும்னு போட்டோம். அந்த லெசன் அப்படியே மக்கப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்குள்ளே போர்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும். இப்போ ரிசர்வ் பேங்க் பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது 11th. ஓகேவா? கரெக்டாக அப்படி 11th லெசன் ஃபுல்லாக படிக்கக்கூடாது. ரிசர்வ் வங்கியை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்கன்னு படிக்கணும். அதுக்கு முன்னாடி மைய வங்கி இருக்கும், அதுக்கு முன்னாடி இந்த இம்பீரியல் பேங்க் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ரிசர்வ் பேங்க் எங்கேருந்து வந்துச்சு? இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்துச்சா, அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கிட்டு போயிடணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி வணிகவியல் காமர்ஸ் புக்லேயும் ரிசர்வ் பேங்கை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே நமக்கு என்ன போர்ஷன் தேவையோ அந்த லெசனில் அந்த போர்ஷன்ஸை மட்டும் தான் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல். இப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, ஸ்கூல் புக்ஸ் தான். நமக்கு ஸ்கூல் புக்கை தவிர வேறு எந்த புக்குமே தேவையில்லை. ஓகேவா? ஒரு வேளை உங்கள்ட்ட ஸ்கூல் புக் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஏதாவது அகாடமி கொடுக்குற மெட்டீரியலோ அல்லது நம்ம அகாடமி கொடுக்குற புக்ஸையோ நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஸ்கூல் புக்கு 100% போதும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதையுமே நீங்கள் வாங்க வேணாம். ஸ்கூல் புக் கிடைச்சா ஸ்கூல் புக் வாங்கிக்கோங்க, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது அகாடமிஸ் கொடுக்குறத வாங்கிக்கலாம். ஓகேவா? தினசரி திட்டமிடல். ஸோ இந்த தினசரி திட்டமிடல் அப்படிங்கிறது தினமும் நம்ம காலைல என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதா. இப்போ ஒழுக்கம், இந்த இடத்துல தான் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற போர்ஷன்ஸ் இருக்கும். காலையில் எத்தனை மணிக்கு நான் எந்திரிக்கிறேன்? ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். இரவு எத்தனை மணிக்கு தூங்குவேன்? ஒரு 11 மணிக்கு தூங்குவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 மணிக்கு நான் எந்திரிக்கிறேங்கிறதையும் 11 மணிக்கு தூங்குவேன் அப்படிங்கிற இந்த பிளானை மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். 4 மணி எந்திரி 11 மணி படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு நீ எத்தனை மணிக்கு படிக்கணும், எந்தெந்த நேரம் இந்தந்த சப்ஜெக்டை படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ஏரியா, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய புறக்காரணி இதெல்லாம் இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்தந்த டைமிங் வந்து நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் ஒரு 4 மணிக்கு கண்டிப்பாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். என்ன படிக்கணும் இன்றைக்கி அந்த டூ-டூ லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன படிக்கணும், இந்த போர்ஷனை இன்றைக்கி முடிக்கிறோம், நாளைக்கு வேறு போர்ஷன் முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தினசரி ஒரு திட்டமிடல் இருக்கணும். ஆனால் 4 மணிக்கு எந்திரிக்கணும், 11 மணி வரைக்குமாவது படிக்கணும். அதுக்கப்புறம் தூங்கிடுங்க, ஃபுல்லாக தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு நாளைக்கு படிங்க. அப்படி இல்லைனா இப்போ ஒரு 11 மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா அப்பயே பிளானை போடுங்க, நாளைக்கு என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆஃப்லைன் அல்லது ஆன்லைன் ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச்சு நியூ சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கணும். முக்கிய குறிப்பு அது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு லெசனாக போனாலும் சரி அல்லது சிலபஸ் வைஸ் போனாலும் சரி. ஓகேங்களா? ஸோ மினிமம் 3 டெஸ்ட் பேட்ச். இந்த 3 டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறாரு சிலபஸ் வைஸ் அப்படின்னா, அவர் யூனிட் வைஸ் கொடுத்தாருன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த டெஸ்ட் பேட்சில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யூனிட் வைஸோ இல்லை லெசன் வைஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் அடுத்த 2மே நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஜானரில் தான் இருக்கணும். யூனிட் வைஸ் வைக்கிறவர் ஃபஸ்ட்டு யூனிட் சயின்ஸ் வைப்பார், அடுத்தது ஜியாகிரஃபி வைப்பார், அல்லது முக்கியமான சப்ஜெக்டான யூனிட் 6 யூனிட் 5 ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்கல்ல.
ஸோ அந்த ஃபார்மெட்லேயே அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் போடுறவங்க யாருன்னு பார்த்து ஜாயின் பண்ணணும். சும்மா 3ன்னு ஜாயின் பண்ணிவிட்டு ஒருத்தர் கிழக்கமா தமிழ் வச்சுட்ருப்பார், இன்னொருத்தர் இந்த பக்கம் ஜிஎஸ் வச்சுட்ருப்பார். ரெண்டையும் நான் இதில் கொஞ்சம் படிப்பேன் இதில் கொஞ்சம் படிப்பேன்னு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அடுத்தது வீக்லி. ஸோ மேக்ஸிமம் வீக்லி டெஸ்ட் பேட்ச் தான் ஜாயின் பண்ணணும். இந்த 3 நாளைக்கு ஒன்று 2 நாளைக்கு ஒன்று இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது. ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சனி ஞாயிறு டெஸ்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 1 வீக்கில் கரெக்டாக படிச்சுட்டு நீங்கள் எழுதிக்கலாம். சும்மா 2 நாள் 3 நாளுங்களாம் ஆர்வ கோளாறில் சேர்ந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். ஓகேவா? அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் பேப்பர்ஸ். ஓகேவா? இந்த கொஷின் பேப்பர்ஸில் ஜிஎஸ் கொஷின் எடுத்துக்கோங்க. ஒரு கொஷின் இருக்குன்னா அதனுடைய துணை கேள்விகளையும் நீங்கள் சேர்த்து படிக்கணும். இதுதான் அனலைஸ். சும்மா உட்காந்துக்கிட்டு சிந்து வெளியிலேருந்து இத்தனை கொஷின் தான் கேட்டிருக்காங்க ஐயா, குப்தர்கள்லேருந்து இந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அனலைஸ் கிடையாது. கொஷின் என்றதான் நம்ம மேலே கொஷினை என்றைக்குமே எண்ணக்கூடாது. ஓகேவா? சிலபஸில் இருக்க சிந்துவெளி நாகரிகம் இருக்குது. நீ பார்க்குற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அது எந்த வருஷம் கேட்டதோ ஒரு சிந்துவெளி கொஷின் ஒன்று இருக்குது. என்ன கேட்டிருக்கான்? இந்த கொட்டடை எங்கே கட்டினா, இல்லை யார் கண்டுபிடிச்சா, இல்லை அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்தாங்க, அவங்களுடைய நகர கட்டமைப்பு என்ன, அதோட அளவு என்ன அப்படி தான் கேட்க போகிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அவன் அளவு கேட்டான்னா அவனோட கட்டட அமைப்புலேருந்து எல்லாத்தையும் நீ படி. ஒரு பொருள் எங்கே கண்டுபிடிச்சான்னு கேட்குறான்னா சிந்துவெளியில் யார் யார் என்னென்னத்தை கண்டுபிடிச்சாங்களோ அதை எல்லாத்தையும் நீ தேடி படி. ஸோ இதுக்கு பேர் தான் அனலைஸ். அதை விட்டுட்டு சிந்துவெளியில் 2 கொஷின் கேட்டாங்க 4 கொஷின் கேட்டாங்க அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் படிப்பு இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் அதை பார்த்துக்கோ. டெய்லி அனலைஸ் பண்ணு, டெய்லி படி, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணு. அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை டெய்லி டெஸ்ட் போடு. உனக்கு ஒரு 50-60 கொஷின் பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸில் டெய்லி டெஸ்ட் போடு. அதுதான் உனக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ சில விஷயங்கள் பேச முடியலை. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.